வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மூஞ்சி பிரைட்டாக இருக்கா? அப்படித்தான். நாளைக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. அதை நான் ட்விஸ்ட்டு அது என்னன்னு கேட்குறீங்களா? கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. ரொம்ப பேர் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. அதை இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், நாளைக்கு வர்ற வீடியோவில் மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு. இந்த வீடியோவில் என்ன பேச வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் டவுட்டெல்லாம் கேட்குறீங்க. யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்க என்ன வேணும், நாங்கள் ஆரம்பிக்கலாமா, என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் உங்கள் சேனல் சீரியஸாகவே போகுது, நீங்கள் காமெடியாக பண்ணுவீங்களே முந்தி, ஏன் இப்போ காமெடியெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. சிலருக்காக நம் குணங்களை நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது. அதில் ஒன்றுதான் நம்ம காமெடியை நானே மறந்து போயிட்டேன். நல்லா கலன்னு யாரையும் எதிர்பார்க்காம என் லைவெல்லாம் போய் பாருங்களேன். என் லைவெல்லாம் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. லைவில் வர்ற கமெண்டு, அந்த கேட்குற கேள்விகளுக்கு நம்ம ஒரு ஸ்லாங்கில் பதில் சொல்லுவோம். அது வாட்டுக்கு அப்படியே போகுமா, அது ஒரு கலகலப்பாக போகும் நம்ம லைவு. அதே மாதிரி இன்றைக்கி நான் வீடியோவில் பேச போகிறேன். நான் லைவில் எப்படிலாம் காமெடியாக பேசுவேனோ அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நான் பேச போகிறேன். என்ன ஒன்று, அதில் கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். அது வாட்டுக்கு ஒரு பாதையில் போகும். இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்காம நானே பதில் சொல்ல போகிறேன். சரி, இதுதான் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட். இப்போ வீடியோவில் சொல்லலாம். என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒரு தோப்புக்கு நல்லா இயற்கையோடு இருக்கும் அந்த தோப்பு. குருவி சத்தம், குயில் சத்தம், மயில் சத்தம், மான் சத்தம் கேட்காது. மான்லாம் இங்கே இல்லை. மயில், குருவி எல்லாமே இருக்கும். மயிலெலாம் சாயந்தரமும் காலையிலையும் கத்தும். இதுதாங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குமே, நல்லா இருக்கணும். என்ன, என்கிட்ட ஸ்டாண்டு தான் இல்லை. ஸ்டாண்டுக்கு எனக்கு ராசியே இருக்க மாட்டேங்கி. 200 கொடுத்து இதோட 3 ஸ்டாண்டு வாங்கிட்டேன். அது 200 எப்படி இருக்கும்? அந்த பிளாஸ்டிக் தகுந்த மாதிரி தானே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது ஸ்டெடியாகவே இல்லை. இன்னொன்று, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும். என்ன அனிமல்ஸ்? வைல்டு அனிமல்ஸும்பாங்கள்ல, பாம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இது. பாம்பு, தேள், பூரா இருந்தாலும் இங்கே தான் உட்காந்து பேசுவேன். என்னுடைய லைவெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி இடங்களில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே தோட்டம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூரா தென்னந்தோப்பு, வாழை எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இந்த வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா வாழை தார் காய்க்கக்கூடிய வாழை கிடையாது. இங்கே உள்ள வாழை எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, கல்யாண வீடுகளில் வாசலில் நட்டு வைப்பாங்கள்ல, அதுக்காக போட்டிருக்கக்கூடிய வாழை. தென்னை மரம் பூரா தென்னை பார்த்துக்கோங்க. தென்னை, மாமரம் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் நிறைய வீடியோ காருக்குள்ளே உட்காந்து பேசியிருப்பேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியா இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா. இன்னொருத்தவங்க நான் வீடியோவே போட்டேன். நான் எந்த ஊருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது தப்பு இல்லை, புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுல்ல நான் எந்த ஊர், எங்கேருந்து பேசுகிறேன்னு. அதனால் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த ஊருன்னு. அப்புறம் 20,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு புதுசாக வர்றாங்கன்னா அவங்களுக்கு நான் எங்கேருந்து வரேன், என்னை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல. அதனால் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்த ஊர், படித்த ஊர் எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் பக்கத்தில் ஒரு கிராமம். இப்போ நம்ம அங்கே இல்லை, அதனால் தைரியமாக சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறமா கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணத்தில் தான் இருக்கும். உடனே கும்பகோணத்தில் எந்த தெருவு, எந்த ஏரியான்னு கேட்டுறாதீங்க, சொல்லக்கூடாது, சரிங்களா? இது நிறைய யூடியூபர்கள் சொல்லி பிரச்சனை ஆயிரும். அதனால் நம்ம எந்த ஏரியாங்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டாம். கும்பகோணம்னா கும்பகோணம் தானே, டவுனுக்குள்ளே அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்படி ஒரு சூழ்நிலையில் தாங்க நான் வீடியோ எப்படி போட ஆரம்பித்தேன்னு ஒரு சகோதரி கேட்டாங்க. எப்படி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விளையாட்டாக என் வீட்டுக்காரு என் பசங்க விளையாண்ட வீடியோவை போட்டார். அது திடீர்னு ஒரு 20-30 பேர் பார்த்துருந்தாங்க. நம்ம வீடியோ யார் 20-30 பேர் பார்க்குறா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரே சாக்கு. இப்போ என் வீட்டுக்காரர் சொன்னார், என் ஃபோனில் தான் போட்டார், நீ வேணால் சமையல் வீடியோ வேணால் போட்டுப்பார் அப்படின்னாரு. சரின்னு சமையல் வீடியோ போட ஆரம்பித்தேன். சமையல் வீடியோ போட்டேன், கொஞ்சம் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. ஊடையே என் சேனல் வந்து ஒரு 6 மாதம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அது ஏனுங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அதையும் பார்க்கலைன்னா போய் வீடியோவில் பாருங்கள். நம்ம ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம்னா வழி தெரியாதுல்ல, வழி தெரியாமல் அட்ரஸ் தெரியாமல் விசாரித்து போவோம்ல, அதே மாதிரி தான் யூடியூப்புமே எனக்கு எப்படின்னு தெரியாது. தெரியாத வழிகளில் போய் செய்ய தெரியாத அந்த சில விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு 6 மாதம் என் சேனல் ஃப்ரீஸ் ஆச்சு. எப்படியும் கமெண்டில் கேட்பீங்க எப்படி ஃப்ரீஸ் ஆச்சுன்னு. சீரியல் போட்டேங்க, தெரியாமல், எனக்கு தெரியாது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, தெரியாமல் போட்டு 6 மாதம் ஃப்ரீஸ் ஆச்சு. அதாவது இப்போ ஒரு தெரியாமல் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி கேன்சல் ஆனாலும் 3 மாதம் சேனல் ஃப்ரீஸ் ஆகும். அதனால் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி உங்கள் சேனலை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அடுத்து வந்து வாட்ச் ஹவரு மானிட்டேஷனாக என்ன அப்படிங்கிறது நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து எதுக்காக போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அது வந்து எனக்கு போகலை. ஒரு வீடியோ போகலைன்னா உடனே அந்த வீடியோ நான் அன்லிஸ்டட் மாற்றிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ எடுப்பேன். என்ன நெட்டு போகும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மூஞ்ச பார்த்தாத்தே வீடியோ போகுதுன்னு இருக்குது, என்னன்னு தெரில. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த கேள்வி வந்து Q&A அப்படின்னு போடுறாங்களே, அந்த மாதிரி போட்டு விட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்புறம் வந்து மறந்துடாதீங்க, நாளைக்கு 1 மணிக்கு நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ, அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்த வீடியோ நாளைக்கு வருது, மறக்காமல் பாருங்கள். அடுத்து வந்து என் வீட்டுக்காரை பற்றி நான் ஒரு நாள் கண்டிப்பாக பேசியே ஆகணும். எந்த வீடியோலையும் நான் பேசினதில்லை அவரை பற்றி, அதனால் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அவரை பற்றி பேசியே ஆகணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காரர், இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆதரவு தான். என்ன நம்ம வீட்டு வேலை பார்த்துட்டு இதையும் ரன் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் கேட்டாங்க இன்றைக்கி வந்த கமெண்டில், எப்படிக்கா வீட்டு வேலையும் பார்த்துட்டு யூடியூப்பையும் மெயின்டைன் பண்ணுறீங்க, கமெண்ட்டுக்கெலாம் எப்படி ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம வீடியோவை பார்த்து நம்மளை மதித்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு வேலை இல்லாமல் நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. என்னை மதித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கள, கண்டிப்பாக உங்கள் அன்புக்கு உங்களை மதித்து நானும் கமெண்ட் பண்ணணும்ல, அதுதான் இயற்கை, அதுதான் நியதி. அதனால் யார் கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து வந்து பேட் கமெண்ட் மோஸ்ட்லி லைவில் தான் வரும், வீடியோவுக்கு வராது. முடிஞ்சது ஷார்ட்ஸுக்கு ஒன்று. பேட் கமெண்ட்னா அப்படி கிடையாது, நம்மளை லைவில் தான் பேட் கமெண்டெல்லாம் வரும். இதில் வந்து திட்டுவாங்கள்ல, நீ வீடியோ எதுக்கு போடுறேன்னு எங்களுக்கு தெரியாதா, காசு வர்றதுக்காக வீடியோ போடுறேன். ஆமாம், காசு வர்றதுக்காக தான் வீடியோ போடுறாங்க, வேறு எதுக்கு வீடியோ போடுறாங்க, காசுக்காக தான் போடுவாங்க. நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு வெளில போக முடியாது, வீட்டிலேருந்து எதாவது சம்பாதிக்கலான்னு போடுறாங்க. இதை ஒன்றும் எனக்கு தப்பாக தெரில. நேரான வழியில் போகிறோம், நேராகவே ஜெயிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 1 மணிக்கு முக்கியமான வீடியோ, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ வருது. டோன்ட் மிஸ் இட். பாய்.